உலக நாடுகள் அந்த வார்த்தையை உற்று நோக்குகிறது. அந்த கணியன் பூங்குன்றனார் பிறந்த மகிபாலன்பட்டி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த நான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வார்த்தைக்கு இணங்க அன்றைய தினம் என்னை சந்திக்க வந்த பொழுது, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், அதற்கு ஒரு முன்னெடுப்பாக முத்தாய்ப்பாக இந்த நிகழ்விற்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னிடத்திலே கூறிய பொழுது, ஏன் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், இந்த உலகமே போதையற்று வாழ்வதற்கு ஒரு உத்வேகமாக நீங்கள் ஒரு கிரியா ஊக்கியாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக நான் வருகிறேன், அது எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அந்த நிலையிலே என்னை உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு என்னை அழைத்தமைக்கு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. கலப்படம் இல்லாத வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் கலப்படம் இல்லாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், எதிலும் கலப்படம் வந்துவிட்டது. கணவன் மனைவி உறவிலே கலப்படம் வந்துவிட்டது, அம்மா மகன் உறவிலே கலப்படம் வந்துவிட்டது, பக்கத்து வீட்டுக்காரர் உறவிலே கலப்படம் வந்துவிட்டது, சமூகத்திலே கலப்படம் வந்துவிட்டது. இந்த சமூகத்திலும் எல்லா இடத்திலும் கலப்படம் வந்த காரணத்தினால் தான் இன்றைய தினம் இந்த அளவிற்கு ஒரு போதை நம்மிடத்திலே கலாச்சாரம் ஊறி திளைத்திருக்கிறது. நீங்கள் காவல்துறையை சேர்ந்தவர் தானே, உங்களுக்கு தானே இதை தடுப்பதற்கு முதலில் கடமை இருக்கிறது, ஏன் தடுக்க தவறினீர்கள் என்று நீங்கள் கேட்பது அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் அந்த சமூக அக்கறை, சமூகத்தில் செயல்படுத்தக்கூடிய நிலை, நான் அன்று வந்தவர்களிடத்திலே நான் சொன்னேன், எங்கள் ஊரை சேர்ந்த அப்துல் கனி ராவுத்தர், அவுதுக்கனி ராவுத்தர்னு சொல்லுவாங்க கிராம வழக்கங்கள்ல, அவுதுக்கனி ராவுத்தர்னு சொல்லுவாங்க. அவருடைய தாடி இவ்வளவுக்கு வச்சிருப்பாரு. அந்த தாடியில நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவர் தாடியை பிடிச்சுக்கிட்டு தொங்குவேன், அப்ப அவர் தூக்கிக்கிட்டே போவாரு. அந்த உறவு எங்கே போனது? ஏன் அந்த உறவு மலிந்து போனது? நான் சமூக ரீதியாக சொல்லவில்லை, பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த உறவு ஏன் மலிந்து போனது? நான் அன்று தவறு செய்தால் எனது ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் என்னை கண்டித்தார். அந்த சமூக அக்கறை இருந்தது. ஒரு சின்ன குழந்தை அப்படிலாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சமூக அக்கறை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அக்கறை எங்கே போனது? அந்த அக்கறை மலிந்து விட்டது. மலிந்து விட்டதா என்று சொன்னால், இன்னைக்கு அப்படி ஒரு நிலை, ஒரு அவுதுக்கனி ராவுத்தர் என்னை கண்டித்தது போல இன்று யாரும் கண்டித்தால் இன்னைக்கு நம்ம சண்டைக்கு போயிடுவோம். எப்படி என் பிள்ளைய நீங்க அடிக்க போச்சு, எப்படி என் பிள்ளைய கேட்க போச்சு, அவனை என்ன நாங்க கண்டிச்சுக்கிற தெரியுமில்ல, உங்க வேலையை பாருங்க. அப்ப இந்த சமூகத்தினுடைய பொறுப்பை நாம் கொடுக்க தவறிய காரணத்தினால்தான் இன்றைய தினம் இந்த அளவிற்கு போதை உருவாகி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும். இது ஆதி காலத்துல இருந்து கொண்டிருக்கிற விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா, அந்த சிகரெட்டை வாங்கிட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி காலேஜ் பையன் போவான், 3 கிலோமீட்டர் தள்ளி போவான். ஏதோ ஒரு மரத்தடியில ஒரு செடி கொடிகளுக்கு மறைஞ்சு நின்று சிகரெட் குடிச்ச காலம். ஆனால் இன்று அப்படி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க நின்னா கூட நம்ம என்ன பண்றோம், அவன் பாட்டுல குடிச்சிட்டு அவன் பாட்டுல போயிட்டு இருக்கான். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கறது இல்ல. அப்படியே கேட்டாலும் அவரை அந்த பையனோட அம்மாவோ அப்பாவோ சும்மா விட போறது இல்லை. அப்ப அந்த சமூக அக்கறை குறைந்து விட்டது. அதைத்தான் ஒரு விளையாட்டாக கூட ஒருத்தர் பேச்சாளர் கூட பேசினார். சிறந்த குடிமகனுக்கு ஒரு மாணவன்கிட்ட கேட்டார் ஆசிரியர், சிறந்த குடிமகனுக்கு என்ன தேவை அப்படின்னு. அந்த மாணவன் எந்திரிச்சு கேட்டு சொல்லியிருக்கான், சிறந்த குடிமகனுக்கு ஊறுகாய் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இப்படி ஒரு அவலமான நிலைக்கு நாம் மாறிவிட்டோம். அவலமான நிலை தான் இது. அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் அவன் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல திடமான அறிவு வேண்டும். அந்த அறிவை மழுங்கடிக்கக்கூடிய, அந்த மதியை மயக்கக்கூடிய ஒரு போதை இன்று நம்மிடத்திலே வளர்ந்திருக்கிறது. அதை நாம் அக்கறையோடு பார்க்க வேண்டும். அந்த அக்கறையோடு பார்ப்பதில் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய கலப்படம் இல்லாத மீண்டும் ஒரு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக
சமூக அக்கறை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலை எப்பொழுது மனிதர்களிடத்திலே வந்ததோ அன்றே இந்த சூழ்நிலை உருவாகிவிட்டது. போதை எங்கு பார்த்தால் போதை கலாச்சாரம் உருவாகிவிட்டது. முன்னாடிலாம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சுயநலம் இருக்கும். அதாவது சிறந்த பொதுநலவாதி யாரு அப்படின்னு பார்த்தா, நல்ல சுயநலவாதி பேசக்கூடிய பொதுநலம் தான் நல்ல பொதுநலமாக இருக்கும். என்று சொன்னால், தன்னுடைய மனைவி மக்களை கவனிக்காமல் ஒருத்தன் பொதுநலம் பேசுகிறார் என்று சொன்னால் அது நல்ல பொதுநலம் அல்ல. அப்ப நீங்க மனைவியையும் மக்களையும் பாதுகாக்கிற, மனைவியும் மக்களையும் நீங்கள் பேணுகிற பொழுது அந்த இடத்தில் சுயநலம் வருகிறது. அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய பொதுநலம் தான் இந்த நல்ல பொதுநலமாக இருக்க முடியும். அந்த வகையிலே நீங்களும் உங்களை வளர்த்துக் கொள்வதற்காக சுயநலத்தோடு இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பொதுநலம் நிச்சயமாக வளரும், மக்கள் மத்தியிலே மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்பதிலே இருவேறு கருத்தில்லை. அந்த அடிப்படையிலே நாம் இன்று இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய உங்கள் போன்றவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் போன்றவர்கள், இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்கள் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். நம்ம ஒரு 25-30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கிற பொழுது அந்த மாற்றம் உயர்வான மாற்றமாக இருக்கும். நம் நாடு முன்னேறிவிட்டது என்று சொன்னால் எப்படி முன்னேறுகிறது? நம் பொருளாதார அடிப்படையில் முன்னேறுகிறது, படிப்பு அடிப்படையில் முன்னேறுகிறது. இந்த படிப்பையும் பொருளாதாரத்தையும் வைத்துத்தான் நாடு முன்னேறியதாக உணரப்படுகிறது. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த படிப்பும் இந்த பொருளாதாரமும் நம்மிடத்திலே எப்பொழுது வளரும் என்று சொன்னால், நாம் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். எப்பொழுது நல்ல சிந்தனை வரும் என்று சொன்னால், அதற்கு மனமாச்சரியமற்ற சமூகம் இருக்க வேண்டும். மனமாச்சரியமற்ற சமூகம் எப்பொழுது உருவாகும்? அனைவரும், நான் முன்னமே சொன்னது போல, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஒன்றுதான் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாம் என்று முன்னெடுக்கிறோமோ அன்று இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான எண்ணம் நம்மிடத்திலே வந்துவிடும். ஆகவே நாம் ஒரு 90 காலகட்டத்தில் முன்னாடி பிறந்தவங்க, இப்ப அப்படின்னா நாங்களாம் 90s கிட், இப்ப 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 90s கிட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு பயந்து நடந்தோம். அவங்க பார்த்துருவாங்க, இவங்க பார்த்துருவாங்க, அங்கே இது இவங்களுக்கு நமக்கு இடர்பாடு இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக பயம் நமக்கு இருந்துச்சு. நமக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த சமூகத்தில் அவமானங்கள் நமக்கு ரொம்ப இருந்துச்சு. நமக்கு வெற்றி இருந்துச்சு. நான் படிக்கையில, நான் காலேஜில் படிக்கையில, நான் பெரிய அதிகாரி ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், அது வெற்றியினுடைய இலக்கு. அந்த இலக்கை நாம் நோக்கி செல்லுகிற பொழுது நமக்கு அவமானங்கள் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்து குழந்தைகளுக்கு வெற்றி என்ற இலக்கு இருக்கிறது, தவறில்லை. ஆனால் அவமானங்களை சந்திப்பதில்லை. அந்த அவமானங்களை சந்திப்பதற்கு பெற்றோர்களாகிய நாமும் விடுவதில்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, என்னுடைய குற்றச்சாட்டு. யாராச்சும் நம்ம அவமானங்களை தாங்க விடுறோமா? ஒரு பையனை ஆசிரியர் கடுமையா கண்டிச்சுட்டாருன்னா என்ன பண்றோம்? ஆசிரியர்கிட்ட சண்டைக்கு போறோம். ஒரு பக்கத்து தெருக்கார, ஏன்டா இங்க நின்றுட்டு அடிக்கடி கூடி நின்று பேசிட்டு இருக்க, போடா படிக்கிற வேலையை பாடுறா, படிக்கிற பிள்ளை ஏன்டா அப்படி சுத்துற அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம அவங்களோட சண்டைக்கு போறோம். கரெக்டா இல்லையா? அப்ப நம்மளுடைய குழந்தைகள் அவமானப்படக்கூடாது அப்படின்றது நம்ம அதுல இருக்கிறோம். அது ஒரு இந்த இளைஞர்கள் இந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு அது ஒரு காரணம். அப்ப அவர்களுக்கு ஒரு வடிகால் தேவைப்படுது. அந்த வடிகாலை நோக்கி செல்லுகிற பொழுது அந்த வடிகாலுக்கு இது நல்ல ஒரு தீர்வாக எதிர்க்கு இந்த போதை. அப்ப இன்னைக்கு இந்த போதை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப பெருமையா கருதுறேன். சென்னை மாநகரை பொறுத்தவரை கிராமங்கள்ல கூட வந்துருச்சு. கிராமங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தடை பண்றாங்க, தடுக்கிறாங்க, கொஞ்சம் முற்படுறாங்க. இந்த சென்னை போன்ற மாநகரங்களில், பெரிய 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 நகராட்சிகளில், மாநகராட்சிகளில் யாரும் பொதுமக்கள் முன்னெடுத்து வர்றதில்லை. காரணம் என்ன? நம்ம போனோம்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், நம்ம ஏன் போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த கலாச்சாரம், இந்த போதை கலாச்சாரத்தை உருவாக்குபவர்களுக்கு நல்ல ஒரு தளமாக இந்த மாதிரி பெரிய மாநகராட்சிகள் அமைந்தது. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இந்த நிகழ்வில் நீங்கள் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருப்பது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். யாரே இந்த
போதை கலாச்சாரத்தை உட்படுத்துபவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த அச்சத்தை ஏற்படுத்தியதற்கு மீண்டும் ஒரு முறை உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு இடத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க தட்ட அதாவது நான் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று இங்கே கூடியிருப்பவர்களில் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் கூடியிருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஸல்லல்லாஹு சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இந்த சமூகத்தில் நான் நல்லது செய்கிறேன் என்று நீங்கள் வெளியில் காட்டிக்கொண்டு, நல்லது செய்கிறேன் என்று வெளியில் காட்டிக்கொண்டு நீ நல்லவனாக இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லுகிறார். புரியுதா புரியலையா? நான் நல்ல ஆளுங்க, நான் சமூகத்தை நேசிக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பெரிய காவாலி பயில இருந்தேன்னு வச்சுக்கோங்க. வெளியில உள்ளுக்குள்ள யாருதான் பார்க்கல, இல்ல நம்ம இப்படி அண்டர் கிரவுண்ட் ஒரு காலத்துல பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு மிகப்பெரிய இந்த இஸ்லாமிய சபையிலே நான் சென்று பேசினேன் 2008. என்ன பேசினேன் அப்படின்னா, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்ல அந்த அப்துல் கரீம் அவர் தாத்தான்னு ரொம்ப பிரியமா இருப்பாரு. எங்க வீட்டுல சின்ன பிள்ளை அதை திருப்பி அவரவே நான் பதிவிடுறேன். ரொம்ப பிரியமா இருப்பாரு, பாசமா இருப்பாரு. நாங்க போய் அவர் வீட்டுக்குள்ளதான் அந்த சுத்துக்கட்டு வீடு, அந்த சுத்துக்கட்டு மண் சவறு வச்ச வீடு இருக்கும், அந்த காலத்து வீடு. இந்த சுத்துக்கட்டு இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு விளையாடுறது, இங்க போய் சாப்பிடுறது, இதெல்லாம் இருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் இந்த செங்கக்கல் எடுத்துட்டு போவார். செங்கல் கல் இருக்குல்ல, அந்த செங்கல் கல் எடுத்துட்டு போவார். யூரின் பாஸ் பண்ணையில சிறுநீர் கழிக்கிற பொழுது செங்கல் எடுத்துட்டு போவார். நான் கேட்பேன், ஏன் தாத்தா நீங்க அந்த செங்கல் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப அவர் சொல்லுவாரு, சிறுநீர் ஆடையில் பட்டு விட்டால், நான் கட்டியிருக்க கையில் இருக்கலடா, அதுல பட்டுச்சுன்னா அதை துவைப்பாருல, அவர் மேல பற்றும். அப்படி பட்டால் அது பாவம் என்று இஸ்லாம் போதித்திருக்கிறது. சிறுநீர் பட்ட ஆடையை துவைக்கிற பொழுது, அவர் மீது படுகிற பொழுது அது பாவம் என்று இஸ்லாம் போதித்திருக்கிறது என்று சொன்னால், அந்த இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குமா என்றால் நிச்சயமாக ஆதரிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. சிறுநீர் பட்டாலே பாவம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்குமா? நிச்சயமாக ஆதரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய மசூதியில பேசினேன். ஒரு இதுல இளையான்குடியில பேசினேன். இளையான்குடி யார் இருக்கலன்னு தெரியல, இளையான்குடியில நான் பேசினேன். அதை மிகப்பெரிய நிறைய பேர் ஆதரிச்சிருந்தாங்க. அது மாதிரி இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் இந்த நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எடுக்கிற இந்த முன்னெடுப்பு நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த போதை என்பது அவர்களுடைய மனதை மாற்றுகிறது. மனதை மாற்றுகிற பொழுது அவர்களுடைய உயர்வு தடுக்கப்படுகிறது. அவர்களுடைய உயர்வு தடுக்கப்படுகிற பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. அது நாட்டினுடைய வளர்ச்சி தடைபடுகிற பொழுது நாம் இந்த உலகத்தில் இந்தியா, தமிழ்நாடு என்ற ஒரு அடையாளத்தை முன்னெடுப்பதற்கு நம்மால் இயலாமல் போய்விடும். அப்படி நீங்கள் ஏதோ நம்ம சாதாரணமாக தானே வேலை செய்யறோம்னு நீங்க நினைச்சாலும், என்னுடைய கருத்து, இந்த உலக நாடுகளில் வரைபடத்தில் தமிழ்நாடு, அதில் இந்தியா என்ற ஒரு நாட்டினை முன்னெடுப்பதற்கு இது ஒரு முத்தாய்ப்பாகவும் இது ஒரு சிறிய அணிலாகவும் இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்து இங்கே பேச சொன்னதற்கு நான் மீண்டும் ஒரு முறை கலப்படமில்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரியும். அங்கே இருப்பவர்களுக்கு இங்கே இருப்பவர்களை பார்த்தால் பச்சையாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரியும். நீங்கள் அக்கறையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் பச்சையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.